ஹாய் சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டைலரிங் கிளாஸ் வந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வீடியோவாக நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிளேலிஸ்ட்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணி பிளேலிஸ்ட்டோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அதாவது அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நேரடியாக நம்ம அளவு எடுத்தாக்கா அந்த அளவுகளை வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதாவது ப்ளவுஸ் கட்டிங் நேரடியாக அளவு எடுத்த அந்த அளவுகளை வச்சு கட்டிங் பண்ணக்கூடிய இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 4 பாகமாக நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பாகம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்லீவ், அதாவது கை மட்டும் நம்ம எப்படி வந்து கட் பண்ணுறது, நேரடியான அளவுகளை வச்சு நம்ம கை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அளவுகளை வந்து எப்படி எடுக்கணும், நேரடியாக நம்ம வந்து அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்றத கூட நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில். அந்த வீடியோவுடைய லிங்க் கூட நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்து சார்ட் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த சார்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தில் வந்து கட் பண்ணுற மெத்தடு தான். இப்போ நான் வந்து சார்ட் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவை தான் வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி டபுளாக மடித்து போட்டுக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா கிளாத்தில் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா 2 ஸ்லீவும் ஒரே டைமில் நம்ம கட் பண்ணுவோம். அது நம்ம சார்ட்டில் கட் பண்ணுறோம் அப்படின்றதால ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஸ்லீவ் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கிளாத்தில் கட் பண்ணும்பொழுது கிளாத்தை போடணும் அப்படின்னாக்கா இப்போ இந்த மாதிரி நீங்கள் டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு வந்து இதில் 4 கிளாத் இருக்கும். 1 2 3 4 கிளாத் இருக்கும். ஸோ 4 கிளாத் அப்படின்னும் பொழுது 2 கை நீங்கள் ஒரே டைமில் கட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம சார்ட்டில் கட் பண்ணுறதால சிங்கிளாக வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சார்ட்டை வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டு நம்ம டபுளாக மடிச்சிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 34 சைஸில் நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் எதுவும் இல்லாமல் மெஷர்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேப்பால் நம்ம மெஷர்மெண்ட் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சாதா ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் 1.5 இன்ச் விடணும், லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 1/2 இன்ச் விட்டால் போதும் அப்படின்றது சொல்லியிருந்தோம், கையிலையும் சரி இடுப்புலையும் சரி. ஸோ இப்போ நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் கணக்கில் நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சாதா ப்ளவுஸ் மெத்தடில் நம்ம கட் பண்ணோம். இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ் மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கீழே வந்துட்டு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் கணக்கு பண்ணி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம முன்னங்கையில் மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். 34 சைஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஸ்லீவோடைய அதை கையுடைய சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 6 இன்ச், அதாவது 12 இன்ச் நம்ம சுற்றளவு வைக்க போகிறோம். ஸோ ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா 5.5லேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். ஸோ நார்மலாக வைக்கிற அளவு. உங்களுக்கு அதிகமாக வேணாலும் நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக வேணாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதோடைய லென்த் வந்து நான் ஒரு 6 இன்ச் வச்சுக்கிறேன். 6 இன்ச் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து தைக்கிறதுக்கு சேர்த்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து 6 இன்ச் வந்து ஸ்லீவுடைய ஷுவரான லென்த்து. அதுலேருந்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்ஜின் நம்ம வந்து வச்சுக்கிறோம். நம்ம வந்து கையுடைய சுற்றளவு 6 இன்ச் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ 6 இன்ச் நம்ம கையுடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த 6 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இதுக்கு நேராக நீங்கள் டேப்பை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்லீவுடைய லென்த்து நம்ம தைக்கிறதுக்கு சேர்த்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 6 இன்ச் நீங்கள் இங்கேருந்து வச்சுக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 6 இன்ச் இதில் மார்க் பண்ணிட்டோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நேராக வந்து நம்ம ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ இதுக்கு நேராக நம்ம வந்து ஒரு கோடு போட்டுட்டோம். இப்போ இந்த 6 இன்ச்சுக்கு நேராக நம்ம வந்து கோடு போட்டுட்டோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணணும்.
அதை இங்கேருந்து நம்ம மைனஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துலேருந்து மேலேருந்து கீழே நம்ம மைனஸ் பண்ணிட்டு வரணும். அதாவது ஒரு 2 இன்ச் கனெக்ட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அதை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இது ஒரு 1.5 இன்ச்சு, 2.5 இன்ச்சு. ஸோ 2.5 இன்ச் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு இந்த இடத்துல வருது. ஸோ இந்த 2.5 இன்ச் கனெக்ட் பண்ணி இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுட்டோம். இப்போ நம்ம கையோடைய சுற்றலை வந்து 6 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, அந்த 6 இன்ச் நம்ம கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிட்டோம். அதே 6 இன்ச்சு வந்து இங்கே மார்க் பண்ணுங்கள். இந்த கோட்டில் இப்படி நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 1.25 வச்சா போதும். அது அளவுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த அளவுகளை வந்து நம்ம வைக்கணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 32க்கு உள்ளே இருக்கிற அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் நம்ம இங்கேருந்து எக்ஸ்ட்ரா வச்சா போதும். 32க்கு மேலே 36 வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1.25 வைக்கலாம். 36க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வைக்கலாம். ஸோ இந்த கணக்கு பிரகாரம் தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணுற ப்ளவுஸோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சு. ஸோ அதை கனெக்ட் பண்ணி நம்ம 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கலாம். இப்போ நான் வந்து 1.25 வைக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா கையோடைய சுற்றலை நம்ம 6 இன்ச் வச்சோம், அதே 6 இன்ச் இங்கேருந்து இங்கே வச்சுட்டோம். இந்த 6 இன்ச்சிலேருந்து ஒரு 1.25 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு, இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு நேராக வந்து நம்ம ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ இதான் வந்து சைடு மார்க்கிங். இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம தைக்கிறதுக்காக வேண்டி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இந்த ஷேப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷேப் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஷேப் வந்து போட்டுக்கணும். இப்போ இது நம்ம அளந்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இப்போ நம்ம தைக்கிறதுக்கு சேர்த்து இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம உள்ளே தள்ளியே நம்ம டேப் வச்சு பார்க்கணும். நமக்கு 8 இன்ச் கரெக்டாக வருது. அதான் 8 இன்ச் வருது நமக்கு. ஆமோலுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 8 இன்ச் வருது. நான் வந்து மறுபடியும் ஒரு டைம் மார்க்கிங் வந்து சரியாக போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா கையோடைய சுற்றளவு 6 இன்ச்சு. ஆமோலுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. சரிங்களா, 8 இன்ச் அப்படின்னு சொன்னாக்கா டோட்டல் 16 இன்ச்சு. சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1.25 இன்ச் நம்ம வச்சு கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம ஸ்லீவ்லாம் கட் பண்ணணும். அது சுடிதாராக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து கட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கரெக்டாக இந்த மார்க்கிங்லேயே கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். இது வந்து சென்டர் மார்க்கிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிக்கணும், அக்கல்கிட்ட வரக்கூடிய அர்க்காத் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கையோடைய சுற்றலை முடித்து தப்போம் இல்லைங்களா, அதுக்கு நேராக ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ இதான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுற மெத்தடு. இதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன செய்யணும்னா கவர் தட்டு எடுக்கணும். ஸோ கம்பல்சரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, கவர் தட்டு எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபிட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்து கவர் தட்டு எடுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு சைடு நீங்கள் கவர் தட்டு எடுத்துக்கணும் ஃப்ரண்ட் சைடுக்கு. ஸோ கவர் தட்டு எடுக்கிறது மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சிம்பிள். அதான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இதில் மார்க் பண்ணி நீங்கள் இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடணும். இது எந்த அளவுக்கு நீங்கள் கவர் தட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மார்க்கிங் இருக்குல்ல, இதுக்கும் நடுவில் வந்து கனெக்ட் பண்ணிங்க. ஒரு 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க்கிங் பண்ணிவிடுங்க. ரொம்ப சின்ன ப்ளவுஸாக இருந்தால் 1/2 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிங்க. ஸோ 1/2 இன்ச் போதுமானது தான். எவ்வளோ பெரிய அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் 1/2 இன்ச் போதுமானது தான். ஸோ நீங்கள் ரொம்ப சின்ன ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் கவர் தட்டு எடுத்தால் போதும். ஸோ இந்த மெத்தடில் தான் கவர் தட்டு எடுக்கணும். அதே மாதிரி இந்த அர்க்காத்து இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் அர்க்காத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சில் ஒரு 3/4 இன்ச் நீங்கள் தள்ளி அதுலேருந்து நீங்கள் இப்படி ஷேப் எடுக்கணும். அதே மாதிரி இந்த அர்க்காத்துக்கு
ஒரு 1 இன்ச் பிஃபோராகவே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துடணும். நீங்கள் இதை ஒட்டி கொண்டு வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்குள் வந்து அப் அண்ட் டவுன் வரக்கூடிய அந்த பிரச்சனை வரும். ஸோ அதை கவனத்தில் கொண்டு இந்த அர்க்காத்தோடைய பிஃபோராக வந்து 1 இன்ச் பிஃபோர் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இப்படி கொண்டு வந்து சேர்த்துருங்க. ஸோ இதுலேருந்து இப்படி ஷேப் எடுத்து நம்ம இப்படி சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து இது கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். அதாவது இது ஃப்ரண்ட் சைடு வரணும், இது வந்து பேக் சைடு வரணும். கவர் தட்டு எடுக்கிறது ஃப்ரண்ட் சைடு வரணும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அர்க்காத் பண்ணிட்டீங்கன்னா பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு ஒரு ஷேப் மாதிரி இருப்பாருங்க கம்மியாக. ஸோ இதான் வந்து கவர் தட்டு. ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் ஸ்லீவ் எப்படி நம்ம கட்டிங் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.